வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடல் சார்ந்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடல் நமக்கெல்லாம் பிடித்தமான ஒன்று. உலகில் 2 பங்கு நீரால் சூழப்பட்டிருக்கிறது. அதில் கடல் தான் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த கடலை நாம் கொண்டாடுகிறோம், மதிக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கடலை நாம் பாதுகாக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. கடல் நிறைய கழிவுகளை தாங்கியிருக்கிறது. மனித கழிவுகள், அதாவது இங்கு ஏற்படுகிற பிளாஸ்டிக், நெகிழி என்று சொல்கிற பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போய் கடலில் கொட்டுகிறோம். கடற்கரை ஓரத்தை பயன்படுத்துகிற மக்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை. தேவையற்றதையெல்லாம் கடலில் கொட்டுவது ஒரு குப்பை கிடங்காது. குப்பை கிடங்கு மாதிரி அந்த கடலை பாழ்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, கப்பல் போக்குவரத்து இந்த உலகில் அதிகமாகிவிட்டது. கப்பல் போக்குவரத்து ஆகிறப்ப எண்ணெய் கப்பல் நிறைய இருக்கிறது. அதனுடைய எண்ணெய் நிறைய இடங்களில் விபத்துக்குள்ளாகிறது. எண்ணெய் படலம் கடலை பாதிப்புக்குள்ளாகிறது. மீன்கள் செத்து மிதக்கிறது. நச்சுகள் நிறைய கடலில் சேருகிறது. எண்ணூரில் கூட ஒரு முறை ஒரு கப்பல் தரை தட்டியது. நிறைய எண்ணெய் படலங்கள். அங்குள்ள மீன்களெல்லாம் செத்து மிதந்தன. நினைத்து பாருங்கள், அங்கு உள்ள மீன்களை நாம் கடலில் கிடைக்கிற மீன்கள் சுத்தமானது என்று சாப்பிடுகிறோம். ஆனால் எவ்வளவு நச்சுகளை அது சுமந்து இருக்கிறது. படிப்படியாக அதற்காக மீனவர்கள் எதுவும் தவறாக எடுத்து கொள்ளக்கூடாது. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே அதுதானே. மீனவர்கள் இல்லை என்றால் நாம் மீன் சாப்பிட முடியுமா? அவருடைய வாழ்வாதாரம் அதுதான். மீன்களை சரியாக வைத்து கொள்வதற்கு மீனவர்கள் பெரிய அளவுக்கு உதவி செய்கிறார்கள். மீன்பிடி தடை காலங்கள்லாம் நம் நாட்டில் உண்டு, இல்லையா? அதனால் கப்பல் போக்குவரத்து, படகு போக்குவரத்து, அதாவது சுற்றுலா தலங்களில் கடலில் செல்லுகிற போது அவர்கள் செய்கிற அட்டகாசம், இதெல்லாம் கடல் பொறுத்து கொள்ளுமா? கடல் பொங்கினால் என்னவாகும்? ஒரு சுனாமியை பார்த்த நமக்கே மிகப்பெரிய விளைவுகளை சந்தித்திருக்கிறோம், இல்லையா? அது மட்டுமல்ல, போர் சூழல் நடைபெறுகிறது. உலகத்தில் யார் பெரியவன் என்கின்ற அந்த போட்டி வேறு. அதுலேயும் அந்த போர் சூழல் ஏற்படுகிற போது கப்பல் அதாவது ஏவுகணைகளை வீசுகிறார்கள். அது கடலில் விழுகிறது. பாவம், செத்து மிதக்கிறது மீன்கள். அது மட்டுமல்ல, மனித கழிவுகள் கடலிலேயே கொட்டப்படுகிறது. கப்பல் பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள்லாம் நிறுத்தப்படுகிறது போருக்காக, பாதுகாப்புக்காக. அப்போ அங்கே இருக்கிற நிறைய கழிவுகள், இவையெல்லாம் எவ்வளவு தாங்கும் கடலும்? அது ஒரு காலத்தில் எதிர்த்தால் என்ன செய்ய முடியும்? மீன்களெல்லாம் பேச ஆரம்பித்தால் மனித சமூகம் எங்கே போகும்? நினைத்து பார்க்க முடியவில்லை. கடலை குப்பையாக்கி கொண்டிருக்கிறோம். உலகில் மிகப்பெரிய குப்பை தொட்டியாக கடலை மாற்றியிருக்கிறோம். இங்கே நாம் சில தொட்டிகள் வைத்திருக்கிறோமே தெருவோரங்களில், அதெல்லாம் கூட ஒன்றுமல்ல. என்னை பொறுத்தளவில் கடல் நமக்கு எதுவும் தெரிவதில்லை. கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக நாம் நினைத்து பார்க்கிறோம். ஒரு 100 விழுக்காடு இருக்கிறது என்றால் 1 விழுக்காடு ஏதேனும் குப்பைகள் சேர்ந்தால் கூட அது தானாக சுத்திகரித்து கொள்ளும். 35, 40, 50 விழுக்காடு குப்பைகளை கொட்டினால் அது எப்படி சுத்திகரிக்க முடியும்? சாக்கடையாக மாறிவிடும். கடல் புனிதமானது, ரொம்ப அழகானது, ரொம்ப ஆழமானது, ஆக்ரோஷமானது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடல் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. கடலை பாதுகாப்போம். இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருவோம். அதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அந்தந்த அரசாங்கங்களும் முயற்சி செய்ய வேண்டும்.